நம்ம சேனல்ல தொடர்ந்து எளிய மனிதர்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சினிமாக்கள்ல நிறைய வெற்றி படங்கள் நடிச்சிருப்பாங்க. பட் வெளியே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரபுன்னு ஒருத்தர் அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. மைனால அமலா பாலுக்கு அம்மா நடிச்சிருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்கள இன்டர்வியூ எடுத்து போடுங்க, அவங்கள இன்டர்வியூ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தேடும்போது பார்த்தீங்கன்னா பூவிதா. அவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க. ஸோ அவங்களும் சந்திக்க வந்திருக்கோம். சுப்பிரமணியபுரம், மைனா. ஸோ தமிழ் சினிமாவோட முக்கியமான படங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சினிமா தாண்டி என்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம். அமலா பாலுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்க 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அமலா பாலுக்கு அக்கா மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. உங்களுக்கு ஐயோ, அமலா பாலுக்கு அக்கா மாதிரி இருக்கணும். எப்படி உங்களை அம்மா கேரக்டர் சூஸ் எங்க பண்ணாங்க? 22 வயசுலயே அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு அம்மா மாதிரி நடிக்க சொல்லிட்டார் டைரக்டர். பரவாயில்ல நடிக்கிறேன் சார், ஆனா யாரும் சின்ன வயசுல அம்மா கேரக்டர் போட மாட்டாங்க. இருந்தால் கதை நல்லா இருந்துச்சு. மைனா பண்றேன் சார் அப்படின்ட்டு அப்புறம் பிரபுசாமி சார், விதார்த்து எல்லாம் அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துதான் அப்புறம் இந்த படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்கவுமே அப்புறம் அம்மா கேரக்டருக்கு ஹீரோனிக்கு பண்ணுங்கன்னாங்க. சரி நான் பண்ணிக்கிறேன். பூவிதா, நீங்க உங்க முதல் படம் சுப்பிரமணியபுரம். ஆமாங்க. சுப்பிரமணியபுரத்துல எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? எனக்காயா? எனக்கு ஒரு அண்ணா நான் கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்தமா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி மதுரையில இருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க. அப்ப அதாவது சுப்பிரமணியபுரத்துல சசி சாருக்கு அண்ணி கேரக்டர் பண்ணேன். அந்த அம்மா கேமரா ஃபார்வர்டில் எல்லா லொக்கேஷனை பார்க்கும்போது பயந்துட்டாங்க. அப்புறம் அவரு அந்த வீட்டுக்கு 3 நாள் தான் டேட்டு கொடுத்துருந்தாங்களாம் அந்த ஹவுஸ் ஓனர். அப்ப அவங்க சசி சார் டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே நீங்க காலையில ஒரு அண்ணி கேரக்டர் வேணும் அப்படின்னு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ற நாங்க கலை நிகழ்ச்சி வைக்கிறோம்னு சொன்னீங்க. அதுல இருந்து ஒரு அண்ணா கரகம் இதெல்லாம் வச்சு சந்தோஷம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அண்ணா தான் பாப்பா அப்படி கேரக்டர் கேட்குறாங்க. ஆனா அது எனக்கு சீரியல்னு சொன்னாங்க. அப்ப நான் அப்பதான் முத மூவி எனக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் போகவுமே என்னன்னா நடிக்கவா, ஐயோ எனக்கு நடிப்பே வராதுண்ணா அப்படின்னு. இல்லை நீ போய் சீரியல்றாங்க ட்ரை பண்ணுப்பா, வந்தா பாரு இல்லைன்னா வந்துரு அப்படின்னு. சரின்ட்டு அப்புறம் நானும் எங்க சாரும் தான் போனோம். அப்புறம் போய் பார்த்தோம். அந்த வீட்டுல போயிட்டு சசி சார்லாம் யாருன்னே எனக்கு தெரியல. பக்கத்துலதான் ஜெய் சார்லாம் இருக்காங்க. அவங்கள யாரும் அது தாடிங்கடி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஏன் அவர் சேவிங் பண்ணாம உட்காந்துருக்காருன்ட்டு போறேன் நான். ஏன் இப்படி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சினிமானா அழகா காட்டுவாங்களே அப்படின்ற மாதிரி நான் உள்ள போனேன். போனோன்னுமே அப்புறம் சசி சாரு பார்த்தாரு. சார் வணக்கம் இப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ஜெயிக்கணும் அந்த மைண்டு மட்டும்தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்புறம் சரின்ட்டு அப்புறம் அவரு பிரபாகரன் நம்ம சுந்தரபாண்டியன் அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல டைப்பு. அவங்க அக்கா வாங்கக்கா அப்படின்ட்டு அப்புறம் டயலாக கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள போய் பேசினோன்னுமே ஒரே டைலாக் தான் அவர் வர்றப்ப பேசுறது. ஒரு 2 நாள் ஷூட் போச்சு. அப்புறம் அதை முடிச்சேன். உடனே கிளாப்பு. எனக்கு பயம்தான், இருந்தாலும் காட்டிக்கல, நம்ம மேடையில பாடுறதுனால டக்குன்னு பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு ராசுமதுரம் சார் அப்புறம் எனக்கு கால் பண்ணி, அன்னி கேரக்டருக்கு இவங்கதான் மாயாண்டி குடும்பம் கரெக்டா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் என்னை இங்கேதான் திண்டுக்கல்ல தான் அப்புறம் பேசினாங்க. பேசவுமே அப்புறம் அந்த அலெக்சன்னா அவங்களோ லோக்கல் மேனேஜரு தனன் ஒரு அக்கா எல்லாம் அவங்க பார்த்து சேர்ந்து பாப்பா பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் நான் சரி ஓகே சொன்னேன். அப்புறம் அதுலேயே ஓரளவு கிளிக் ஆச்சு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, நிறைய நண்பர்கள். அப்புறம் ஏன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நான் அதை தக்க வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான். ஏதாவது திறமை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படி. ஃபர்ஸ்ட்ல பயந்தேன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன், சினிமாவில் போய் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் கிராமத்தில் பிறந்த பொண்ணா. அப்போ எங்கள்கிட்ட நடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப கேப். நாங்களாம் கிராமத்துல விவசாயி அப்படின்ற மாதிரி தான் அப்பாலாம் இருந்தாங்களாம். அப்போ சரி பார்ப்போமே அப்படின்னு. ஆனா எங்க சாரு எனக்கு உறுதுணையா இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட். அப்போ சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போனேன். போயிட்டு அப்புறம் அடுத்து பார்த்தா மைனாக்கு பிரபுசாலம் சார், விதார்த்து எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் வீட்டுல அவர் திண்டுக்கல் வந்துதான் எனக்கு பேசுனது வாய்ப்பு. இவ்வளோ அமைதியா பேசுறீங்க, ரொம்ப பொறுமையா பேசுறீங்க. நீங்க நடிச்ச கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லி கேரக்டர், ராட்சசி கேரக்டர் தான் இருக்கு. அது பண்ண சொல்றாங்க எனக்கு, ஆனா வில்லி கேரக்டர் தான் பிடிக்கும். நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், மெயின் ரோலா வில்லி கேரக்டர் பண்ணணும், சொரணாக்கா மாதிரி அப்படிலாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா அந்த வாய்ப்புகளுக்கு அவளுக்கா மைனால ஓரளவுக்கு வந்துச்சு, ஆனா அடுத்தாப்புல வரல. ஆனா என்னன்னா கிடைச்சா பண்ணலாம்.
மைனாவோட அந்த ஜேர்னி சொல்லுங்க. ஏன்னா மைனா படம் ஃபுல்லாவே இருக்க மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப சின்ன படம் வேற, பெரிய தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. உதயநிதி சார் படம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பெருசா அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நடந்துச்சு? இல்ல மைனா வந்து வீட்டுல வந்து விதார்த் சாரு, பிரபுசாலம் சார் எல்லாம் எங்க வீட்டுக்கே வந்தாங்க. வந்து அப்புறம் கேட்டாங்க, இப்படி அம்மா கேரக்டருக்கு நீங்க பண்றீங்களா, நல்ல ரோல் அப்படின்னு. அப்புறம் சரிங்க சார், நான் எல்லாருமே வந்து கேக்குறப்ப சரின்னு சொல்லிடுவேன். ட்ரை பண்ணுவோம், நடிக்கிறத வந்து திரும்ப அடுத்தடுத்து நம்மள அதாவது நம்ம போனாதானே அதோட இது தெரியும், நம்ம மெருகேற்றிக்குவோம். நம்ம திறமைய வந்து நம்ம நடிக்கிறதுல வந்து பயந்து பண்ணோம்னா அதுல பெனிஃபிட் இருக்காது. அதனால பண்ணலாம் அப்படின்ட்டு, நம்ம பயமே நம்மள ஒரு மாதிரி கீழே கொண்டு போயிரும்னு எனக்கு அதுல நான் உஷாரா இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் அதாவது பயமே இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டேன். அது பண்ணிக்கலாம் அப்படின்ற எனக்குள்ளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு நான் மைனாவில் பண்ணேன். அப்போ அவங்களே வந்து வீட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணி சரி டேட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் மைனாவில் வந்துட்டு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. மாயாண்டி குண்டத்தில் கூட வந்து அவர் என்னன்னா, எனக்கு பேரா பண்ணவர் வந்து ஒரு அடி அடிச்சார். அவர் கூட உன் கையில கட்டமா நான் சத்தம் போட்டேன். ஆனால் நேச்சுரலா அவரை திட்டுனதே சார் பொண்ணு சார் சாரி, நிஜமாலே வலி தாங்க முடியாம வந்து அவரை உன் கையில கட்ட முளைக்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா எனக்கு அப்படி அடிச்சுட்டாரு இந்த சைட்ல. ஆனா எங்க சாரை கேட்டாங்க, நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன், பிரியாமணியை வந்து நான் பருத்தி வீரன்ல ஒரிஜினலா தான் கொடையில அடிச்சேன், நான் உங்க மிஸ்ஸஸ் அடிச்சுக்கிறேங்க. எங்க சார் சரி, ஏன்னா அவங்களுக்கு ஒரிஜினலா அந்த இது வரணும், வலிச்சாதானே பேசுவாங்க அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அதே மாதிரி மைனாவிலேயும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த நாங்கள் போனதே ஒரு குரங்கணி மலைன்னு ஒரு ஹில்ஸ். அதில் வந்துட்டு சரளையாக தான் இருக்கு பார்த்துக்கங்கப்பா. அதில் என்னன்னா, அந்த அருவா விதாரத்தை வந்து நான் அருவாலை சுற்றணும். அதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு ஒரு 6 அடிக்கு மேலே ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அதுல ஒரு கடை வச்சிருக்க மாதிரி, பணியார கடை வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுல இருந்து எனக்கு வந்து என்னன்னா, விதார்த் வந்து நான் ஆடியன்ஸ் பாக்குறப்ப உதைச்சு தள்ளி விட்டு நான் கீழே விழுற மாதிரி இருக்கும். அப்படி நடக்கல, என்னைய உதைக்கவெல்லாம் இல்ல. அக்கா நான் அப்படி கியூ கொடுக்குறேன், நீங்க போய் உழுவுங்கன்ற. அப்படி உதைச்சிட்டா கூட நான் விழுந்துருவேன். நான் ஒரிஜினலா பண்ணது. உதைச்சிருந்தா கூட நான் விழுந்திருப்பேன், ஏன்னா ஸ்பீடா உதைச்சிட்டாங்கன்னு விழுந்துரும். ஆனா இப்படி கியூ கொடுத்தோம் நானா போய் அப்படி விழுவணும்னா என்னப்பா சொல்ற அப்படின்னு. இல்லக்கா காலில எல்லாம் நான் உதைக்க முடியாதவங்கள, நீங்க கியூ கொடுத்துறேன், நீங்க இப்படி நோனிமே போய் விழுவுங்க. இவ்வளவு ஆழத்துல நான் எப்படியா விழுவுறது அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நானா ஓனா விழுந்தேன். நானா அப்படி விழுந்துக்கிட்டேன். அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த அருவா எடுத்து சுத்துறது எல்லாம் அப்படி அந்த சரள மண்ணுல சுத்துனேன் பாத்துக்கிங்கயா. சுத்தினோனையுமே ஒரு கட்டை வரல இவ்வளோ பெரிய கல்லு உள்ள பதிஞ்சிருச்சு. எனக்கு தெரியுது அந்த அருவா போறப்ப அப்படியே அந்த காலில் குத்துனது. அது அப்படியே சுத்தம் போதே ஏன்னா டோட்டலா அப்படியே ஆஃப் ஆயிரும். அதனால கேமரா ஃபார்வேர்டு நல்லா போயிட்டு இருக்கு சீனுன்ட்டு அந்த பெயினோடையே அப்படியே சுத்திட்டு அப்புறம் அந்த சீன் முடிஞ்சோடனே அம்மா அப்படின்ட்டு போய் உக்காந்து முடிஞ்சுங்க. அவ்வளோ பெரிய கல் உள்ள கட்டை வரல இருந்துச்சு. அதை எடுத்தோனையுமே ரத்தம் வந்துச்சு. அப்ப அந்த பெயின் குத்துனோன்னு எனக்கு எப்படி இருந்துரு. ஆனா அதே மாதிரியே வாகை சுடவலையும் அப்படிதான். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா நிறைய பெயின் அடி வாங்கியிருக்கேன். எனக்கெல்லாம் மைனாவிலேயே வந்து நைட்லாம் ரூம்ல படுத்தா எந்திரிக்க முடியாது அந்த சீனெல்லாம் போறப்ப. அதே மாதிரி வாகை சுடவலையும் நான் ஒரு செங்கல் சோளத்துல விமல் சார் படம், சரகுண சார் டைரக்டர். அப்ப அந்த செங்கல் சூளத்துல நாங்க வந்து ஒரு அத்தை கூலிக்கு வேலை பார்க்குற மாதிரி பார்ப்போம், படிக்காத பாமர மக்கள். அப்ப அங்க அந்த செங்கல்லாம் என்றவரு பொன்னன் சார் தான் அதுல இருப்பாங்க. அவரோட கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து என்னை அடிக்கிற மாதிரி சீன். அவர்லாம் என்னை முடிய சுத்தி ஒரிஜினலா பிடிச்சி அதை பிச்சுட்டாரு. பிச்சு என்னை கொண்டு போய் அப்படியே தள்ளுறாரு. அந்த அந்த மண்ணுல பார்த்தா என் வாய்க்குள்ள பூரா அந்த மண்ணு அப்படியே துப்புறேன். அப்படியே மண்ணா அந்த செம்மண்ணா வருது. அப்படியே கை கால்லாம் நடுங்குது ஓனாவே. அதுக்கெல்லாம் டூப் போட்டிருப்பாங்க வேற ஆர்டிஸ்ட். நான் பண்ணலாம், ஏதோ பண்ணலாம். ஏன்னா அவரு சர்குணா சார் வந்து இது வந்து இதுக்காண்டி நேஷனல் அவார்டுக்காண்டி பண்ணது. அதனால நம்ம ஏன் அதை டூப் போட வைக்கணும். ஒரு வாழைப்பழத்தையே அவர் மாத்த சொன்னாரு. இந்த பழம் தான் கற்பூரவள்ளி தான் வேணும் அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதுக்காண்டி நானும் ஒரிஜினலா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அதெல்லாம் நிறைய பெயின் இருக்கியா. நீங்க நடிச்ச படங்களோட டேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான டேரக்டர்ஸ். சர்க்குணம் சார் நேஷனல் அவார்டு, சுப்பிரமணியபுரம் சசி சாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைனாவும் வந்து பயங்கரம்.
நீங்க சொல்றீங்களா நிறைய கஷ்டப்பட்டாங்க அவங்க சொல்லுவாங்கல்ல இல்ல நமக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நானே பண்றேன் இல்ல நான் பண்றேன் கேட்பாங்களா? அவங்க என்னை கேட்பாங்க, அக்கா இது பண்ணலாமா, நானே பண்றேன் அப்படின்னு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவேன், நானே பண்றேன் அப்படின்னு. என்னன்னா எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து எனக்கு டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஒரு நேம் இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்றாங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது அந்த கான்செப்ட் என்கிட்ட இருக்கும். அதனால நான் அவங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லுவேன். ஆனா உங்க கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தான் சில படங்கள்ல கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வாகேஸ்வரவெல்லாம் வந்து குழந்தை கூட்டு வந்து ஒரு மாதிரி நிற்பீங்க. அதான் உங்க நேர்ல பாக்குறதுக்கும் நீங்க நடிச்ச கேரக்டர் பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. இல்ல டல் செட்டப் அப்படியே பிளாக், இது ஏற்கனவே கருப்பு தான் இருந்தாலும் என்னைய கொஞ்சம் டல் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அம்மா கேரக்டர் வில்லேஜ் கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்க அப்படிம்பாங்க. குரலுமே வித்தியாசம் இருக்கு படத்துல கேக்குற குரல் வரும். ஆமா அது மாறும். நீங்க டப்பிங் பாட்டு பாடும் போது அப்படியே டோட்டலா மாறும். எனக்கு வாய்ஸ் வந்து நீங்க படத்துல பேசுற மாதிரி பேசி காட்டுங்களேன். ஏன் தம்பி தான் அந்த வீட்டுல பிறந்தாரோ, நீங்க எல்லாம் வானத்துல வந்தா குச்சி வந்தீங்க, எந்த ஊர்ல இது மாதிரி பாக்கலாம் சாமி இந்த அநியாயத்தை குரல் மாறிடுது. அது அதெல்லாம் கூட ராசமகலன் சார் வந்து என்ன சொன்னார்னா, நீ அந்த பேசியிருப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. நானா யோசிச்சேன் என்ன பண்ணலாம், நம்ம ஏரியாவில் என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு. அந்த அந்த தொம்பி தான் பிறந்தாரோ அதெல்லாம் நான் போட்டேன். போடவும் நல்லா அது ஓரளவுக்கு நேமாச்சு. நான் போட்டேன், ஏன் தொம்பி தான் பிறந்தாரோ, நீ எல்லாம் வானத்துல இருந்தா குதிச்சு வந்தீங்க அப்படின்னு. அந்த அந்த 2 லட்ச ரூபா பணத்துக்கு அப்படி பேசுனதெல்லாம் நான் அதை போடட்டா சார் அப்படின்னு கேட்டேன். அவர் இப்போக்கி இல்லை, அவர் இறைவனோட சேர்ந்துட்டாரு ராசமகலன் சார். ஏன்னா எல்லாருமே எல்லா இயக்குனரும் நம்மளுக்கு ஒரு முன்னோடியா இருந்தவங்க. அதனால வந்துட்டு அவர் சொன்னோம் இதை நான் பண்றேன் சாருங்க, சரி ஓகே பேசுங்க அப்படின்னு எனக்கு ஃப்ரீயா விட்டாரு அவர். அதெல்லாம் எல்லா டைரக்டருமே இதை நான் பேசட்டுங்களான்னா பேசுங்க, ஏன்னா வில்லேஜ்ல இப்படிதான் பேசுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே நீங்க பேசிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். 30 படங்கள் அடிச்சிட்டீங்க நீங்க. நான் ஒரு 35 படம். இருந்தாலும் இப்போ மதுரை சைடு படம் அப்படின்னா நீங்க இல்லாத படமே கிடையாது. எப்படி இருக்கு இந்த ஜேர்னி, நீங்க என்ன நினைச்சு பாத்தீங்களா? நினைக்கல. நான் வந்து அதான் சொல்றேனே, நான் அம்மா ஒரு கிராமத்துல பிறந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நம்மளுக்கு வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில மைனாவெல்லாம் வந்து ஃபாரின்ல ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு போன் பண்றாங்க. அதாவது எனக்கு அதே ஒரு பெரிய விஷயம், பரவாயில்ல நம்ம அதாவது நம்ம பிறந்ததுக்கு ஒரு அத்தியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அது இல்லாம நம்ம பாடகி அந்த லைன்ல வந்து நம்ம கிராமிய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம சினி சாங்ஸ் ஆடல் பாடல் எல்லாமே நம்ம டீமே வச்சிருக்கோம். அதையும் பார்த்துக்கிறது, கலைத்துறையில இந்த இதுவும் பார்த்துக்கிறது, சினி சாங்ஸு எல்லாம் கலந்தே பண்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம இதுக்கு ஷூட்டிங் போய்க்கிறது. முதல்ல நீங்க நடிச்ச படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது நம்ப முடியல நம்மளா அப்படின்னு. ஏன்னா நான் நினைக்கல, அதனால நம்ப முடியல நம்ம ஒரு நடிகை ஆகும். உங்க வீட்டுல எத்தனை பேர் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? உங்க நடிப்பு பத்தி எல்லாம் சொல்லுவாங்களா? நடிச்சத சொன்னாங்க. பரவாயில்ல, வீட்டுல வந்துட்டு வீட்டுல எப்படி இருப்பியோ அப்படியே அப்படி காட்டியிருக்க அப்படின்னாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வீட்டுல வந்து நான் எங்க சொந்தக்காரங்க தான் சொன்னாங்க, வீட்டுல நீங்க எப்படி பேசுவீங்களோ அதை கொண்டு போய் அங்க ஸ்கிரீன்ல காட்டிட்டீங்கன்னு. அப்ப நான் சொன்னேன் அப்படிலாம் காட்டல, டைரக்டர் சொன்னாரு பண்ணு அப்படின்னு. மத்தபடி எதுவும் சொல்ல, அதாவது விளையாட்டுக்கு என்னைய வம்பிக்கிறதுக்காண்டி முறக்காரங்க பேசுவாங்கல்ல அப்படி பேசணும். இப்போ நீங்க சொன்னீங்க சினிமா தவிர வந்து நாட்டுப்புற பாடல்கள்லாம் வந்து பண்றீங்கன்னா அதோட ஆர்வம் எப்படி வந்துச்சு? எப்படி நாட்டுப்புற பாடல் கத்துக்கிட்டீங்க? 5 வயசுல நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயா, நான் பிறந்தது வந்து திண்டுக்கல் மேட்டுப்பட்டி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு 5 வயசுல வந்து ஒரு கோவில்ல விநாயகர் கோயில்ல பஜனை வைப்பாங்க. அதை போய் நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த பஜனையில அவங்க அந்த முருகன் பாட்டு பக்தி பாட்டுகளா பாடுறப்ப, அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் வாசிச்சு பாடுறப்ப அந்த இசையோட கலந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுலயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்மளும் பாடணும்ட்டு சின்ன பிள்ளையில இருந்தே நான் பாடிட்டே இருப்பேன். அது இல்லாம நான் படிக்கும் போதே வந்து 25 இயர்ஸ் அப்ப அந்த பாட்டு புக்கலாம், அதெல்லாம் காதலன் படம்லாம் நான் 5th படிக்கிறப்ப வந்தது, பிரபுதாசர் படம். அப்ப அந்த எங்க அம்மா எனக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தை போய் அந்த காசு பாட்டு புக் வாங்கி அந்த 5வது புக்குக்குள்ள வச்சிருவேன். டீச்சர் படிக்க சொன்னாக்க நான் ஓபன் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அந்த முக்காப்புல அந்த பாட்டு அது நிறைய பாடிட்டு இருப்பேன்.
அப்ப ஒரு டைம் பக்கத்துல உட்காந்து இருந்த ஒரு பொண்ணு என் கூட படிச்சுட்டு இருந்தவ, டீச்சர் இப்படி பாட்டு புக்கு வச்சு பூவிதா பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே இங்க வாடின்னு கூப்பிட்டாங்க. பயந்துக்கிட்டே போனேன் பக்கத்துல டீச்சர்கிட்ட. அவ கேட்கவும் உடனே என்ன சொன்னாங்க, என்ன அப்படின்னு கேட்டாங்க. கேட்கவும் இது என்ன பாட்டு புக்கெல்லாம் வச்சு பாடிட்டு இருக்கியாம்ல அப்படின்னு. ஏன் டீச்சர் சும்மாதான் அப்படின்னு. பாட்டெல்லாம் பாடுவேன் நல்லா, இங்க பாடு அப்படின்னாங்க எங்க டீச்சர் சொன்னாங்க. அப்புறம் பாடுனேன். அப்ப கிழக்கு சீமையில வந்த புதுசு அந்த கத்தாலங்காட்டு வழி அந்த பாட்டை பாடுங்க. பாட்டு வித்தியாசமான ரோட்ல இருக்கும் அது. கத்தாலங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி மண்டி கட்டி போற வேலை வாக்கப்பட்டு போற வேலை வண்டி மாடி எட்டு வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா எட்டு மேல எட்டு வச்சு முன்னே போகுதம்மா பொட்டு வச்சு பூ வச்சு முன்னே போகுதம்மா அண்ணே போய் வரவா அழகே போய் வரவா மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவா. அந்த பாட்டு சின்ன பிள்ளையில பாடினது ரொம்ப நாளாச்சு. அது சங்கீத ஜாதி பிள்ளையில ஓயாம பாடிக்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் எப்படி எஸ்பிபி பாட்டுலாம் பாடிக்கிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதே நிறைய பாட்டுகளை நானா அப்படியே புக் வாங்கி பாடிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ஒரு டைம் வந்து எங்க ஊர்ல கலை நிகழ்ச்சி திண்டுக்கல் ஆழ்வின் இசைக்குழுன்னு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்புறம் இப்படி நான் பாடுறேன் அப்படின்னு போய் கேட்டேன். எங்க அக்காவும் எங்க அண்ணனும் போய் கேட்கவும் அப்புறம் எங்க சார்ட்ட அப்புறம் நான் பேசவும் என் ஹஸ்பண்ட் வந்து சரி போ அப்படின்னாங்க. எனக்கு முழுக்க முழுக்க அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஆமா இவங்கதான் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு அவங்களாம் வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா கூட இருந்தவங்க எங்க சார். ஆமா அவங்கதான் எங்க ஹஸ்பண்ட் தான். ஊக்கம் கொடுக்கணும்ல. அவங்க பார்த்து வீட்டுல பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன செய்ய போறோம். அவங்கள ஏது இல்லை நான் அப்படிதான் போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் முக்கியமா இது முக்கியமான்ற மாதிரி போயிடல. அதனால சரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்கதான் பிள்ளை எல்லாம் பாத்துக்கிறது கூட ஒத்துழைப்பு. சினிமா பாடல் வேற, பட் நாட்டுப்புற பாடல் வந்து அது வேற மாதிரி ஒரு டோன் இருக்கும். அது ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. எப்படி அது நாட்டுப்புற பாடல் மேல அதான் நாம இந்த டீச்சர் வந்து அப்புறம் அடுத்தாப்புல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு இது விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்க பாட்டுகள்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல ஏதாவது காம்படிஷன் ஏதாவது வர்றப்போ அந்த ப்ரோக்ராம்ல போய் இந்த கொண்டையெல்லாம் வச்சு சந்தனம் அந்த அம்மா மாதிரி ஒரு ஜால்ரா கொடுத்து அந்த சந்திரரே சூரியரே தோட்டுக்கடை ஓரத்துல இதெல்லாம் வந்து நான் 5th படிக்கும் போது அந்த சேலையெல்லாம் கட்டிட்டு எங்க டீச்சரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்ப அவங்க அந்த ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்க டீச்சர். அப்ப என்னன்னா அந்த பாட்டெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நான் பாடினது. அப்படியே படிப்படியா அப்புறம் திரும்ப அந்த இசைக்குழுல கேட்டேன். அப்புறம் அதுலயும் மேடையில பாடிட்டு இருந்துட்டு அப்படியே அந்த சினிமா லைன்ல அப்ப சுப்பிரமணியபுரம் அந்த அண்ணா சொல்லி அப்படியே வந்தது. அதுக்கு அடுத்து படங்கள். இப்ப என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தண்டட்டின்னு ஒரு படம் ஆண்டிப்பட்டி தான் ஷூட்டிங் 18 நாள் முடிச்சாச்சு. நம்ம ரோஹிணி அம்மாக்கு வந்து பொண்ணா பண்ணிருக்கோம். ஆமா அந்த பிரகாஷ் ராஜ் பசுபதியும். ஆமா அந்த படம் தான் பசுபதி. ஆமா ஏத்த கோவில்ல தான் பண்ணோம். அப்புறம் அடுத்து யோகி பாபு சாருக்கு அக்கா கேரக்டர் போன மாசம் முடிச்சிட்டோம். நிஜமா நம்ம சவுத் சைட்ல இருந்து சினிமா வாய்ப்பு நம்மளாம் சினிமா தியேட்டர்ல ரொம்ப பிரமாணமா பார்த்திருப்போம். அதுக்கு நம்ம நடிக்கிற நிறைய சவால்களை சந்திச்சுதான் வந்திருப்போம். கண்டிப்பா நான் சவாலை சந்திக்கிறேன்னா என்னன்னா மேனேஜர் இந்த பேமெண்ட் இந்த இதுலதான் எனக்கு இதாகுது ஒழிஞ்சு மற்றபடி மேனேஜர்லாம் வந்துட்டு எனக்கு என்னவோ அதை பண்ணிடுவாங்க. நான் என்ன பேசுறப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா இன்னொன்னு ஃபேஸ் பண்றது என்னன்னா பப்ளிக் அவங்கள பப்ளிக்ல ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஊர்ல அப்படி இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் அதான் சர்குணா சார் வந்துட்டு எனக்கு அந்த சீனெல்லாம் முடிஞ்சாக்கா கை கொடுங்கக்கா அப்படின்னு அந்த பழத்துல இருந்து தூக்குறாங்க. கை கொடுக்குறாங்க. நான் கை கொடுக்க மாட்டேங்கிறேன். இல்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா அது அப்பைக்கு எனக்கு தெரியல. அப்புறம் சாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் ரொம்ப வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சர்குணா சாரை. ஏன்னா அப்பா நான் ஷூட்டிங் போனப்ப பயப்படுவேன். யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா நம்மள சொந்தக்காரங்க நம்ம ஊருக்காரங்கெல்லாம் நம்மள சினிமாவில் போய் நடிச்சனால தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். எங்க சாரு நானுமா தனியா உக்காந்துக்குவோம். அப்புறம் ஒரு கட்டத்துலதான் எனக்கு என்னன்னா ஏன் எல்லாத்தையும் யோசிக்கிறோம்.
நம்மளுக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுத்தா போதுமே, நம்மளை நம்ம நம்பினா போதுமே. நம்ம ஏன் அவங்களெல்லாம் வந்து அவங்களெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லையா? அவங்க அவங்க காலம் ஃபுல்லா நம்ம நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அப்படி யோசிச்சா இப்ப நான் சகஜமா எல்லாத்துட்டையுமே, அதாவது தப்பு நம்ம இதுல இருக்கியா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதை ஏன் போய் நம்ம பயந்துகிட்டு கிடக்கணும்? இப்ப நான் பார்த்து பேசினா தானே. இப்ப நான் கரெக்டா இருக்கப்ப வந்து நம்ம தொழில்ல வந்து கரெக்டா இருந்து நம்ம பண்ணிட்டு வர்றதோட தான் இருக்க போறான்ட்டு. அப்ப நான் இப்ப இந்த 2 வருஷத்துலதான் நம்ம ஃப்ரெண்ட்லியாவே எல்லா ஷூட்டிங்லயும் சரி, ஆர்கெஸ்ட்ராலையும் சரி கொஞ்சம் ஜாலியா பேசணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பயப்படுவேன். சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நம்ம சொந்த எல்லாம் சுத்தி இருக்கவங்க நம்மள என்ன சொல்லிடுவாங்களோ, நம்ம நடிக்க போயிட்டா என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் பயப்படுவேன். இப்ப எனக்கே நான் வந்து என்னையவே நான் வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டேன். இனி நம்ம அடுத்தவங்களை சிந்திச்சோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளுக்கு நம்ம கரெக்டா இருக்கோம், ஏன் மனசாட்சிக்கு நான் கரெக்டா இருக்கேன். இப்ப என்ன உங்களுக்கு அப்புறம் சினிமா நம்ம ஊர் பக்கம் சினிமா பயங்கர ஆசைப்படுவாங்க பசங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு கட்டத்துல தயங்கி நின்றுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல வாங்கன்னு தான் சொல்லுவேன், பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமைய வந்து நீங்களே வந்து அந்த பயத்தினால வந்து அதை மறைச்சிடாதீங்க, அதை ஒழிச்சிடாதீங்க. நீங்க வந்து அதான் என்கிட்ட வந்து பசங்க கேட்பானுங்க, ஆனா நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். உன்னோட டேலண்ட்டுக்கு நான் எங்கனாலும் உனக்கு வாய்ப்பு கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி, அப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சா கண்டிப்பா நான் சொல்றேன். மைனா படம் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க? நீங்க நடிச்சதுல அந்த படம் தான் ரொம்ப நாள். ஆமா 45 நாள் பக்கம் 50 நாள் ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா மைனால அம்மா கேரக்டர் ஃபுல்லாவே போச்சு. நாங்க இங்க இருந்து ஜீப்ல போவே ரொம்ப நேரம் ஆயிரியா. காலையில 6 மணிக்கு போனோம்னா அந்த ஜீப்ல கார்ல போயிருவோம். அங்கிட்டு ஒரு ஜீப்பு அந்த ஏரியால அந்த ஹில்ஸ்ல போற ஜீப்புகளை மாறி போயிட்டு அது மெதுவா தானே உங்களுக்கு போகும். அதனால வந்து சீக்கிரமாவே கிளம்பிடுவோம். நம்மள பழுவிதா இருக்கு சார், நானும் எல்லாம் ஒன்னாதான் தங்கியிருந்தோம், சாலமன் சார் எல்லாம். அப்ப அங்க இருந்து போயிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி 8:30 மேல ஆயிரும். சீக்கிரம் போயிட்டு நடிச்சு அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்தா 9 மணி 8:30 மணி கூட ஆயிரும். 6 மணிக்கு பேக்கப். ஆனா அது கீழே இறங்க கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க சுப்ரமணியம் பண்ணீங்க, அது டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம். உங்களுக்கு அந்த டீம் பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. மைனா பண்ணீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம்னா ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் பண்றாரு அவரு. அதுக்கு முன்னாடி ஆடம் பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு, சரியா போல. மிகப்பெரிய ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணாரு. அந்த படம் நிறைய ரிலீஸ் பண்ணும்போது நிறைய சிக்கல் இருந்துச்சு மைனாவுக்கு. கடைசியா வந்து ரெட் ஜெயின் பண்ணக்கு அப்புறம் தான் ஆச்சு. அந்த கேப்லாம் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு? ஏன்னா படம் ரொம்ப லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு மைனா. இல்ல சாலமன் சார்கிட்ட நான் அவ்வளோக்கா பேசிக்க மாட்டேன். என்ன ஒரு வருத்தம்னா, எங்களை ஆடியோ லன்ச்சு சத்தியம் தேட்டர் கூட்டி போனாங்க. போயிட்டு நாங்க எல்லாருமே ஒரு பேக்கரியில சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப அவர் சொல்றாரு, இன்னும் இந்த டீமே நம்மளோட இருந்தா போதும் அப்படின்ட்டு. ஆனா கும்கி மற்ற படத்துக்கெல்லாம் வந்து நான் எதிர்பார்த்தேன் நம்பர். ஆனா இப்ப சாலமன் சார்ட்ட தான் மத்த ஆள் வாங்குறாங்க. இப்ப மத்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கால் ஷீட் ஆண்டவன் கட்டளை நிறைய பண்ணியிருக்கேன். விஜய் சேதுபதி சாருக்கு அக்காவை பண்ணேன். அவங்கெல்லாம் எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறப்ப என்னோட நம்பரு அங்க இருக்கு. நான் நடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னோட நம்பரை நேரம் மைனா ஆபீஸ்ல போய் கேட்டுருவாங்க. சாலமன் சார்ட்ட உள்ள போய் டி நகர்ல இருக்கு, போய் அங்க கேட்டு அவர் அந்த நம்பரையாவது கொடுக்குறாங்கல்ல அந்த ஆபீஸ்ல, அதுவே பெரிய பிளஸ்ஸிங். ஆனா அவரு அந்த படத்துக்கு அடுத்தடுத்து கூப்பிடல, நானும் பேசல. சரி நம்ம தேவைன்னா நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். என்னன்னா கருவம்லாம் கிடையாது, நம்ம தேவைன்னா கூப்பிடுவாங்கல்ல, அப்படிதான் நினைப்பேன். என்னை தேவை அப்படின்னோடனே யோகி பாபு சாருக்கு நான் ஆண்டவன் கட்டளையில பண்ணினேன். அதே ரைட்டர் சார் வந்து உடனே எனக்கு அந்த நம்பரை வாங்கி எனக்கு கால் பண்ணிட்டாங்க. நான் அக்காவை போய் பண்ணிட்டு வந்துட்டேன் யோகி பாபு சாருக்கு. ஆனா அக்கான்னு தான் கூப்பிட்டாரு. எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யோகி பாபு சாரு என்னக்கா அப்படிம்பாரு வரும்போது, அழகா ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. ஒரு நிறைய வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு மெயினான கேரக்டரா கொடுத்தாங்க அப்படின்னா